வெல்கம் டு டாஃபைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெஸ்ட் 16க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்க்க போறோம். சரியா? ரயில்வே குரூப் டிக்காக ஃபோக்கஸ் 2.0 சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல டெஸ்ட் 16க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிறது 5,11,17 என்ற ஒரு தொடரின் 23வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 23rd டேர்ம் என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற சீரீஸ் எதெல்லாம் அப்படின்னா 5, 11, 17 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் போய்கிட்டே இருக்கு. 5ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகி 11, 17, 23 சொல்லி ஒரு சீரீஸ் போய்கிட்டே இருக்கு. அந்த சீரீஸ்ல 23ஆவதா என்ன நம்பர் வரும்? அந்த சீரீஸ்ல 23ஆவதா என்ன நம்பர் வரும்? சரி, இந்த சீரீஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா T2 மைனஸ் T1. அப்ப 11ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 6. அப்ப டியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என் 23வது நம்பர். என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 23. அப்ப 23வது டேர்ம் என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Tn = a plus n minus 1 into d. ஓகேவா? இங்க T 23. 23rd டேர்ம் = a யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 23. 23 மைனஸ் 1 22. d யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6. அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 பிளஸ் 22 பிளஸ் 6. 22 இன்ட்டு 6 எவ்வளவு அப்படின்னா 132. அப்ப 132ஐயும் 5ஐயும் கூட்டணும் அப்படின்னா 137. அப்போ 5, 11, 17, 23 ஒரு சீரீஸ் போய்கிட்டே இருக்கு. இதுல 23ஆவதா என்ன நம்பர் வரும் அப்படின்னா 137ஆம் நம்பர் வரும். 23ஆவதா என்ன நம்பர் வரும் அப்படின்னா 137ங்கிற நம்பர் வரும். சரியா? இப்ப அடுத்த சம் என்னங்கிறத பார்ப்போம். அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2x minus 3y plus 7z மற்றும் 4z minus 5x ஆகியவற்றின் கூடுதலை 12x minus z இருந்து கழிக்கவும். சரியா? ரெண்டையும் கழிச்சா என்ன நம்பர் கிடைக்கும்? சரி, நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 2x minus 3y plus 7z இந்த நம்பரோட இதையும் கூட்டுறோம். 4z minus 5x இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி அதுல என்ன பண்றோம் அப்படின்னா 12x minus z இதுல இருந்து கழிச்சிடும். சரியா? இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி வரக்கூடிய வேல்யூ என்ன பண்றோம் அப்படின்னா 12x minus z ல இருந்து கழிச்சு எழுதுறோம். சரியா? அப்படி கழிக்கிறோம். இப்ப என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 2x plus minus 3y plus 7z ஐயும் 4z minus 5x ஐயும் என்ன பண்ணுங்க கூட்டி எழுதுங்க. அப்படி கூட்டணும் அப்படின்னா 2x minus 3y 2x minus 3y plus 7z அது கூட minus 5x plus 4z இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பண்ணி எழுதணும், கூட்டி எழுதணும். இப்ப இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்க பிளஸ் 2 இங்க மைனஸ் 5. சிம்பிள் வேற வேற இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிங்க. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிங்க. கழிச்சுட்டு பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அப்ப மைனஸ் 3x அதுக்கப்புறம் மைனஸ் 3y 7 4 கூட்டணும் அப்படின்னா 11z. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு நம்பரை கூட்டணும் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 3x மைனஸ் 3y பிளஸ் 11z கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டு டேர்ம் எதுல இருந்து கழிச்சிடணும் அப்படின்னா இந்த டேர்ம்ல இருந்து கழிச்சணும். 12x மைனஸ் z ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கழிச்சு எழுதணும். அப்போ 12x மைனஸ் z ல இருந்து, சரியா, 12x மைனஸ் z ல இருந்து இந்த டேர்ம் என்ன பண்ணுங்க கழிச்சு எழுதுங்க. அப்ப மைனஸ் 3x இந்த 11z அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 3y இந்த டேர்ம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கழிச்சு எழுதுங்க. சரியா? அப்படி கழிச்சு எழுதணும் அப்படின்னா கழிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு சிம்பிளை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணுங்க. கீழே கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு பிளஸ் சிம்பிள் இருந்தா மைனஸ்னும் மைனஸ் சிம்பிள் இருந்தா பிளஸ்னும் சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இப்ப இந்த மைனஸ பிளஸ்ஸா மாத்தியாச்சு, இந்த பிளஸ் மைனஸா மாத்தியாச்சு. அப்ப இந்த மைனஸ பிளஸ்ஸா மாத்துங்க. அப்ப 12 கூட 3 கூட்டினா 15.
15x மைனஸ் 11 மைனஸ் 1 எவ்வளவு அப்படின்னா மைனஸ் 12z. அதுக்கப்புறம் பிளஸ் 3y. அப்ப ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 15x மைனஸ் 12z பிளஸ் 3y. இதுதான் ஆன்சர். சரியா? 15x பிளஸ் 3y மைனஸ் 15x பிளஸ் 3y மைனஸ் 12z. இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். 4x plus 3y plus 5 equal to 0 and 6x minus ky minus 7 equal to 0 ஆகிய சமன்பாடுகளுக்கு தீர்வு ஏதும் இல்லை. எனில் k இன் மதிப்பு என்னவாக இருக்கும்? சரியா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபைனலா எந்த ஒரு தீர்வுமே கிடையாது. ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம இது பண்ணி கூட்டி எழுதினாலோ கழிச்சு எழுதினாலோ அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கேட்டோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பரை பிராக்ஷன்ல எழுதுங்க. அப்ப 4/6 எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை பிராக்ஷன்ல எழுதுங்க. அதே மாதிரி ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் பிராக்ஷன்ல எழுதுங்க. அப்ப 3/-k. ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 4 36. சரியா? 2 4 36. அதுக்கப்புறம் மைனஸ் k is equal to 3 மல்டிப்ளை பண்ணா 9. 9 2ஆல டிவைட் பண்ணி எழுது. சரியா? அப்போ மைனஸ் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இங்க சைடு மைனஸா மாறும். மைனஸ் 9/2. ஃபைனலா அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா மைனஸ் 4.5. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா மைனஸ் 4.5. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 4x plus 3y plus 5 equal to 0 and 10x minus ky minus 7 equal to 0. சேம் அதே மாதிரி இந்த ரெண்டு சமன்பாடுக்கு என்ன இல்லைன்ட்டாங்க? தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது சேம் கேயோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போன சம்ல பண்ண அதே தான். செய்யலாமா? 4/10 ஈக்குவல் டு 3/-k. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் k is equal to 30/4. 2 4 15 2 30. 15/2 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7.5. மைனஸ் k ஓட வேல்யூ 7.5 அப்படின்னா பிளஸ் k ஓட வேல்யூ மைனஸ் 7.5. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா மைனஸ் 7.5. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னங்கிறத பாருங்க. 3x minus 2y equal to 0 மற்றும் x into y equal to 11. 27x³ minus 8y³ இன் மதிப்பை காண்க. 27x³ minus 8y³ இன் மதிப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இந்த டேர்ம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த டேர்ம் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இந்த டேர்ம் 3x the whole cube எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த டேர்ம் 2y the whole cube எழுதிக்கலாம். அந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? 2y the whole cube எழுதிக்கலாம். அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? சரியா? இந்த டேர்ம் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a³ minus b³ ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப a³ minus b³ ஃபார்மேட்ல இருக்கு. சரியா? அப்ப a³ minus b³ படி இந்த ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னா a minus b into a square plus b square plus ab. ஓகேவா? a³ minus b³ ஃபார்மேட் படி எழுதணும்னா a minus b into a square plus b square plus ab. இங்க கேட்டிருக்கிறது இந்த டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. உடனே a minus b ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா நமக்கு தெரியும் 10 எழுதிடலாம். a into b ஓட வேல்யூ தெரியும் 11 எழுதிடலாம். ஆனா a square plus b square ஓட வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்போ உடனே உங்களுக்கு 27x³ minus 8y³ கொடுத்தாங்க அப்படின்னா இதை a³ minus b³ கேட்டிருக்காங்க. அதை இந்த ஃபார்முலால எழுதலாம்னு சொல்லி எழுதக்கூடாது. அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா a minus b the whole cube இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்ப a minus b the whole cube இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா a³ minus b³
minus 3ab into a plus b. Sorry, 3ab into a minus b. அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட்ல எழுதினா போதும். a க்கு பதிலா என்ன அப்படின்னா 3x, b க்கு பதிலா 2y. அப்ப a minus bங்கிறது 3x minus 2y. அப்ப a க்கு பதிலா என்ன எழுதணும் அப்படின்னா 3x, b க்கு பதிலா என்ன எழுதணும் அப்படின்னா 2y. அப்போ a minus bங்கிறது 3x minus 2y. அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10 cube. அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10 cube. a cube minus b cube தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3x the whole cube minus 2y the whole cube minus 3 into a into b. a into b ஓட வேல்யூ எவ்வளோ 11. சரியா? இது எப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா a into b கொடுத்திருக்காங்க. a into b அப்படின்னா 3x 2y. இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 11. அப்ப 3x into 2y into a minus b. a minus bங்கிறது எதை எழுதணும் அப்படின்னா 3x minus 2y ஓட வேல்யூ. சரி, இங்க நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 10 cube ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1000. 3x cube அதான் நமக்கு தெரியுமே 27x cube minus 8y cube minus 3 9 9 18y into எவ்வளவு அப்படின்னா 10. 18x into y equal to 10. அப்ப x into y க்கு பதிலா எதை எழுதலாம் அப்படின்னா x into y க்கு பதிலா 11 நிலைக்கலாம். அப்ப x into y க்கு பதிலா என்ன நிலைக்கலாம் 11 நிலைக்கலாம். அப்போ 27x cube minus 8y cube minus 8 11 பெருக்கணும் அப்படின்னா 198 ஒரு 0. அப்போ இதோட வேல்யூ 1980 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 1000. அப்ப 27x cube minus 8y cube. அப்ப இந்த மைனஸ் 1980 இங்கிட்டு வரும்போது பிளஸ்ஸா மாறும். அப்ப 1980யும் 1000த்தையும் கூட்டணும் அப்படின்னா 2980. அப்ப 27x cube minus 8y cube ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2980. ஓகேவா? அடுத்த क्वेश्चन என்னங்கறத பாப்போம். s plus 2 the whole cube இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, s plus 2 the whole cube இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a plus b the whole cube இந்த ஃபார்மேட்ல இருக்கு. a plus b the whole cube இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இங்க a cube plus b cube plus 3ab into a plus b. ஓகேவா? a cube plus b cube plus 3ab into a plus b இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். இப்போ நம்ம இங்க எழுதணும் அப்படின்னா a க்கு பதிலா s எழுதிக்கோங்க. a க்கு பதிலா s ன்னும் b க்கு பதிலா 2 ன்னு எழுதிக்கோங்க. அப்ப a plus b the whole cube. அப்ப a க்கு பதிலா s அப்படின்னா s cube, b க்கு பதிலா 2 அப்ப 2 cube plus 3 into a க்கு பதிலா s, b க்கு பதிலா 2 a plus b அப்ப s plus 2 எவ்வளவு அப்படின்னா s plus 2. ஓகேவா? இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா s cube plus 2 cube ஓட வேல்யூ 8 3s into 2 அப்ப 6x கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6s square plus 12s 6s square plus 12s. அவ்வளவுதான். இது எது ஆப்ஷன்ல இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். s cube plus 6s square plus 12s plus 8 இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन என்னங்க நம்ம பார்ப்போம். if x square plus 25y square is equal to 10xy, x is to y இன் மதிப்பை காண்க. சரி, x is to y இன் மதிப்பை காண்க. சரியா? இந்த டேர்ம நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 10x into y பிளஸ் 25y ஸ்கொயர். ஓகேவா? இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 25ன்னு வரும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 25. அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா என்ன கிடைக்கணும்னா மைனஸ் 10 வரும். அந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பரை கூட்டுனா மைனஸ் 10ன்னு வரும். அப்ப என்ன அர்த்தம்? மைனஸ் 5 மைனஸ் 5 5 25. அப்ப 5 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 கிடைக்கும்.
ஓகே. அதே மைனஸ்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதே மைனஸ் கூட்டணும் அப்படின்னா -10. அவ்வளவுதான். அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x minus 5y. இந்த டேர்ம் x minus 5y into x minus 5y equal to 0. அப்ப x is equal to என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 5 into y ன்னு எழுதிக்கலாம். x is equal to என்ன எழுதிக்கலாம் 5 into y ன்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x by y is equal to 5:1, 5/1. அப்ப x is to y-ங்கிறது என்ன அப்படின்னா 5:1 ன்னு எழுதிக்கலாம். x is to y-ங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5:1 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1/a minus 1/a equal to 7 எனில் a square plus 1/a square ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? a minus 1/a இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. क्वेश्चनல கேட்டிருக்கிறது a square plus 1/a square ஓட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். இது நீங்க உங்களுக்கு x plus 1/x x minus 1/x ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். k plus 2 k 3x சம்திங் ஃபார்முலா பார்த்திருப்போம்ல. அதுபடி சால்வ் பண்ணணுமா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஒருவேளை பிளஸ்க்கு பதிலா மைனஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி யோசிக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க பிளஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏக்கு பதிலா ஏன்னு எழுதிக்கலாம். பிக்கு பதிலா எப்படி எழுதிக்கலாம்னா 1/a ன்னு எழுதிக்கலாம். பிக்கு பதிலா 1/a ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a plus b a minus b the whole square எழுதிக்கலாம். a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஓகேவா? அப்ப a க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் a, b க்கு பதிலா 1/a the whole square equal to a square plus b square க்கு பதிலா 1/a square minus 2 into a க்கு பதிலா a, b க்கு பதிலா 1/a. அப்ப ஏவும் கேன்சல் ஆயிடும். சரியா? நமக்கு a minus 1/a ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்ப அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7. அப்ப 7 ஸ்கொயர். அப்ப இங்க a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் மைனஸ் 2. அப்ப 7 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுனா 49. 49 is equal to a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் மைனஸ் 2. அப்ப இந்த 49 இந்த மைனஸ் 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் 2 மாறும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் 49 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 51. அப்ப அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 51. சரி, அடுத்து a பிளஸ் 1/a ஈக்குவல் டு 5 எனில் a கியூப் பிளஸ் 1/a கியூப் அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ சேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா a க்கு பதிலா a அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b க்கு பதிலா 1/a ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரியா? a க்கு பதிலா a னும் b க்கு பதிலா 1/a னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ இதை என்ன ஃபார்மட்ல எழுதிக்கலாம் அப்படின்னா a plus b the whole cube அந்த ஃபார்முலா படி எழுதுங்க. அப்ப a cube plus b cube plus 3ab into a plus b. சரியா? இங்க a க்கு பதிலா a, b க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்னா 1/a ன்னு எழுதிக்கலாம். a க்கு பதிலா a, b க்கு பதிலா 1/a cube equal to a cube plus b cube க்கு பதிலா 1/a cube plus 3 into a க்கு பதிலா a, b க்கு பதிலா 1/a, a plus b. அப்ப a க்கு பதிலா என்னன்னா a ன்னு எழுதிக்கோங்க. b க்கு பதிலா 1/a, a plus 1/a. சிம்பிளிஃபை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. a plus 1/a அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. 5 கியூப். a கியூப் பிளஸ் 1/a கியூப் இதோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். பிளஸ் 3 into a க்கு a கேன்சல் ஆயிடும். அப்ப a plus 1/a ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. அப்ப 5 கியூபோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 125. அப்ப a கியூப் பிளஸ் 1/a கியூப் பிளஸ் 15. சரியா? நமக்கு தேவை இந்த டேர்மோட வேல்யூ தான் தேவை. அப்ப a கியூப் பிளஸ் 1/a கியூப் ஈக்குவல் டு 125 மைனஸ் 5. அப்ப 125 மைனஸ் 15 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 110. அப்போ a கியூப் பிளஸ் 1/a கியூப் இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 110. சரியா? 10வது क्वेश्चन 6x power 4
plus 8x cube plus 7x square plus 21x plus 7 என்ற பல்லுறுப்புக்கோவையை 3x square plus 4x plus 1 என்ற மற்றொரு பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி ax plus b எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. சரியா? இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி எழுதும் போது கிடைக்கக்கூடிய மீதி ax plus b அப்படின்னா a யோட வேல்யூ என்ன, b யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா? இதை நம்ம இங்க டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 x power 4 plus 8 x cube plus 17 x square plus 21x plus 7. இந்த டேர்ம் என்ன பண்ணணும் அப்படின்னா 3x square, இந்த டேர்ம் 3x square plus 4x plus 1 இந்த டேர்மால மல்டிப்ளை பண்ணி எழுதும். இங்க என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு, இங்க x பவர் 4 இருக்கு. அப்ப x ஸ்கொயர் கூட எந்த இதை மல்டிப்ளை பண்ணா x பவர் 4 கிடைக்கும், x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணா x பவர் 4 கிடைக்கும். x ஸ்கொயர் கூட x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணா x பவர் 4 கிடைக்கும். இங்க என்ன நம்பர் இருக்கு, 3ஆம் நம்பர் இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கு, 6ஆம் நம்பர் இருக்கு. 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும், 2. அப்ப 2x ஸ்கொயரை கொண்டு இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 6x பவர் 4 பிளஸ் 4 மல்டிப்ளை பண்ணா 8. அப்ப 8x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இதை என்ன பண்ணுங்க, கழிச்சது. அப்ப இங்க கழிச்சோம் அப்படின்னா இந்த டேர்முக்கு இது கேன்சல் ஆகும், இந்த டேர்முக்கு இது கேன்சல் ஆகும். அப்ப 17x ஸ்கொயர்ல இருந்து 2x ஸ்கொயரை கழிச்சோம் அப்படின்னா 15x ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் அப்படியே பிளஸ் 21x பிளஸ் 7. ஓகேவா? இப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் இருக்கு. அப்போ அந்த டேர்ம் x ஸ்கொயரை அப்படியே விட்டுருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு, 3ஆம் நம்பர் இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கு, 15 இருக்கு. அப்ப 3 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா 15 கிடைக்கும், 5. அப்போ 3x ஸ்கொயரை 5ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15x ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 5, 20x பிளஸ் 5. அவ்வளவுதான், கழிச்சு எழுத வேண்டியதுதான். இப்ப இதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு ஃபுல்லா சிம்பிளா மாத்துங்க, பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும் மாத்துங்க. அப்போ 15x ஸ்கொயருக்கு 15x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 21xல இருந்து 20x கழிச்சோம் அப்படின்னா x, 7ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 2. அப்ப x பிளஸ் 2, ரிமைண்டர் மீதி எவ்வளவு அப்படின்னா x பிளஸ் 2. அந்த x பிளஸ் 2 என்னன்னு சொல்லியிருக்காங்க, மீதிய ax பிளஸ் b சொல்லியிருக்காங்க. அந்த ரிமைண்டரை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ax பிளஸ் b சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு, a இருக்கு. அப்ப இங்க எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். அப்ப a யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. அப்ப இங்க a யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. இங்க b க்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு, 2ஆம் நம்பர் இருக்கு. அப்ப b யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. அப்ப a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ 2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 3x ஸ்கொயர் பிளஸ் ax மைனஸ் 12 என்பது x மைனஸ் 8 ஆல் முழுமையாக வகுப்படும் எனில் a இன் மதிப்பை காண்க. x மைனஸ் 8 ஆல அது ஃபுல்லா டிவைட் ஆகுது அப்படின்னா a யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க x மைனஸ் 8 சொல்லியிருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. x ஓட வேல்யூவை 8ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3x ஸ்கொயர் மைனஸ் ax மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன நம்பர்னா 8ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. அப்ப 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8 ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு 8 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுனா 64. அப்ப 3 இன்ட்டு 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 மைனஸ் 8a மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்ப 3 இன்ட்டு 64 அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 192 கிடைக்கும். அப்ப 192 மைனஸ் 8a மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. 192ல இருந்து 12 கழிச்சோம் அப்படின்னா 180.
180 minus 8a equal to 0. அப்ப 8a is equal to எவ்வளவு அப்படின்னா 180. 8a is equal to 180. அப்ப a யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 180 by 8. 8 ஈரெட்டா 16, ஈரெட்டா 16, பேலன்ஸ் 4, ஐ8 40. சரியா? 8a is equal to ஈரெட்டா 16, சாரி கால்குலேஷன் மிஸ்டேக், ஈரெட்டா 16, பேலன்ஸ் 2, ஈரெட்டா 16, பேலன்ஸ் 4, ஐ8 40. அப்ப a யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 22.5. a யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 22.5. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்த கொஸ்டின். சரி, இது இங்க பிளஸ், நான் மைனஸ் போர்டு செஞ்சுட்டு இருக்கேன். இது எவ்வளவுனா பிளஸ் 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 பிளஸ், அது ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸா மாறும். அப்ப மைனஸ்ங்கும் போது ஏயோட வேல்யூ மைனஸ் 22.5. ஏயோட வேல்யூ மைனஸ் 22.5. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் பிளஸ் 1 மற்றும் எக்ஸ் பிளஸ் 2 என்பவை எக்ஸ் ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் அதோட காரணிகளாக இருந்துச்சு அப்படின்னா ஏ பி ரெண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பி இந்த ரெண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏ எக்ஸ் கியூப், சரியா, ஏ எக்ஸ் கியூப் 3x ஸ்கொயர், ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர், 3x ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ். சரியா? இந்த டேர்ம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேர்ம் எக்ஸ் பிளஸ் 1ஆலையும் டிவைட் ஆகும், எக்ஸ் பிளஸ் 2ஆலையும் டிவைட் ஆகும். சரி, இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1ஆலையும் டிவைட் ஆகும், எக்ஸ் பிளஸ் 2ஆலையும் டிவைட் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா ஏ பி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது எக்ஸோட வேல்யூ -1 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ -1, எக்ஸ் பிளஸ் 1 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 எழுதிக்கலாம். அப்ப எக்ஸுக்கு பதிலா -1 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்க எக்ஸுக்கு பதிலா -1 எழுதுங்க. ஏ இன்ட்டு -1 கியூப் பிளஸ் 3 இன்ட்டு -1 the whole square பிளஸ் b இன்ட்டு -1 ஈக்குவல் டு 0. சரியா? இதை ஃபைனலா எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -a பிளஸ் 3 -b ஈக்குவல் டு 0. இந்த -a -b ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனோம்னா அது பிளஸ் a பிளஸ் b மாறிடும். அப்ப a பிளஸ் b யோட வேல்யூ எவ்வளவுனா 3. அப்ப a பிளஸ் b யோட வேல்யூ எவ்வளவுனா 3. அதை ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பதிலா -2 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலா -2 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a இன்ட்டு -2 the whole cube plus 3 இன்ட்டு -2 the whole square plus b இன்ட்டு -2 equal to 0. அப்ப -8a minus 2 square, 2 square ஓட வேல்யூ 4, 2 square ஓட வேல்யூ 4, 4 இன்ட்டு 3 எவ்வளவு அப்படின்னா 12. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12 minus 2b equal to 0. சரி, இதை ஈக்குவலுக்கு நம்ம அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 4a minus 2b equal to 12. சிம்பிளிஃபை பண்ணா ரெண்டாவது வாய்ப்பால் அடி கொடுத்தோம் அப்படின்னா 2a minus b is equal to 6. இது ஈக்குவேஷன் 2. சரியா? இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா சரியா, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து முதல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கன்னா கழிச்சிடுங்க. சரியா? ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து முதல் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணி எழுதுங்க. 2a minus b equal to 6. இங்க a plus b is equal to 3. a plus b is equal to 3. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி எழுதுங்க. பிளஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா b க்கு b கேன்சல் ஆயிரும். 3a is equal to 9. அப்ப a யோட வேல்யூ எவ்வளவுனா 3. அப்ப a யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா சரியா 6ஐயும் சரியா 4a
சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக். என்ன கிடைக்கும் அப்படின்னா 8a plus 2b equal to 12. அப்போ 4a plus b equal to 6. இது ஈக்குவேஷன் 2. சரியா? இது ஈக்குவேஷன் 2. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து முதல் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணி எழுத போறோம். அப்போ 4a plus b equal to 6. அதுக்கப்புறம் இங்க a plus b is equal to எவ்வளவு அப்படின்னா 3. சரி, ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 4ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 3 மைனஸ் பிக்கு பிளஸ் பி கேன்சல் ஆயிரும். 6ல இருந்து 3 கழிச்சா 3. அப்போ ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ஏயோட வேல்யூ 3. அப்ப ஏயோட வேல்யூ 3a வேல்யூ 3. அப்ப ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. அப்ப ஏயோட வேல்யூ 1. அப்போ a plus b is equal to 3 சொல்லியிருக்காங்க. சரியா? முதல் ஈக்குவேஷன்ல a plus b is equal to 3. அப்போ a யோட வேல்யூ 1. அப்போ 1ஆம் நம்பர் கூட எந்த நம்பர் கூட்டினா நமக்கு 3 கிடைக்கும்? 2. அப்போ b யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x power 4 minus 2x cube plus 3x square minus x plus k என்பது x minus 3 இன் மடங்காக இருந்தால் k இன் மதிப்பு என்ன? சரியா? சரி, இந்த டேர்ம் x power 4 minus 2x cube plus 3x square minus x plus kங்கிற டேர்ம் எப்படி இருக்கு அப்படின்னா x minus 3 யோட மல்டிபிள்ஸா இருக்கு. x minus 3ங்கிற டேர்மோட எப்படி இருக்கு? மல்டிபிள்ஸா இருக்கு. அப்போ அதுக்கு மீனிங் என்ன? x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. அப்போ இந்த பெரிய டேர்ம் x minus 3 யோட மல்டிபிள்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த பெரிய டேர்ம் சின்ன டேர்மால ஃபுல்லா டிவைட் ஆகும்னு அர்த்தம். இந்த பெரிய டேர்ம் இந்த சின்ன டேர்மால ஃபுல்லா டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணுங்க? 3ஆம் நம்பரை எழுதிக்கோங்க. அப்ப எக்ஸுக்கு பதிலா 3ஆம் நம்பர் அப்படின்னா 3 power 4 minus 2 into 3 cube plus 3 into 3 square minus 3 plus k. இதுல k யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 3 power 4 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 81. 3 cube ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 27. 27 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 54. அதே மாதிரி 3 into 3 ஸ்கொயர் அதோட வேல்யூ 3 கியூப். 3 கியூபோட வேல்யூ 27 மைனஸ் 3. சரியா? இப்ப நீங்க 57ல இருந்து மைனஸ் 57 கூட பிளஸ் 27 கூட்டினீங்கன்னா மைனஸ் 27 கிடைக்கும். மைனஸ் 27 மைனஸ் 3 எவ்வளவு அப்படின்னா மைனஸ் 30. அப்ப 81 மைனஸ் 30 ஈக்குவல் டு மைனஸ் 81 மைனஸ் 30 பிளஸ் கே ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 51 பிளஸ் கே ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 0. அப்ப கே யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா மைனஸ் 51. கே யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா மைனஸ் 51. இதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. பிளஸ் மைனஸ்ல மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 ஆகிய எண்களின் காரணிகள் யாது? சரியா? இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபேக்டர்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8ன்னு கிடைக்கும். அதே 2 நம்பரை கூட்டணும்னா என்ன கிடைக்கணும்? 6 கிடைக்கும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8, அதே நம்பரை கூட்டணும் 6. என்ன நம்பரா இருக்கும்? 4 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 8. அதே 2 நம்பரை கூட்டுனா என்ன கிடைக்குது? பிளஸ் 6 கிடைக்குது. அப்போ அதுக்கு மீனிங் எக்ஸ் பிளஸ் 4 இன்டு எக்ஸ் பிளஸ் 2. சரி, எக்ஸ் பிளஸ் 4 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 9 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் 3 எனில் கிடைக்கும் சமன்பாடு. சரியா? கிடைக்கக்கூடிய சமன்பாடு என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்மை நீங்க காரணிப்படுத்தி எழுதுனா அந்த டேர்ம் எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் 3 சொல்லி கிடைக்கும்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்ப்போமா? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9. சரியா? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9. அதே 2 நம்பரை கூட்டுனா 2. ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9 கிடைக்கணும்.
அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா என்னன்னு கிடைக்கணும் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, x-2ஐயும் x-3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப x-ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x². அதே x-ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணா -3x. இந்த -2ஐயும் x-ஐ மல்டிப்ளை பண்ணா -2x. அப்ப இந்த -2ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா +6. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x² -5x +6. அப்ப இந்த டேர்மும் ஈக்குவலா இருக்கா? இல்ல. ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இருபடி சமன்பாடு. ஈக்குவலா இருக்கா? இல்ல. அது என்னது? ஒரு இருபடி சமன்பாடு அல்ல. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். f of x equal to x² minus 8x plus k ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் 40 எனில் k இன் மதிப்பை காண்க. மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் 40 எனில் k இன் மதிப்பை காண்க. சரியா? இதோட மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபடி சமன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா ax² plus bx plus c இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இந்த இருபடி சமன்பாடு எப்படி இருக்குன்னா ax² plus bx plus cங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இதுல நம்ம x²ஓட முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் a, x-க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் b. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா சீக்வல் டு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா -b/a. ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது அப்படின்னா -b/a. இங்க b-க்கு பதிலா என்ன நம்பர் இருக்குன்னா 8ஆம் நம்பர் இருக்கு. b-க்கு பதிலா என்ன நம்பர் இருக்கு? -8ன்னு இருக்கு. -8. a-க்கு பதிலா என்ன நம்பர் இருக்கு? 1ஆம் நம்பர் இருக்கு. அப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். வேல்யூ எவ்வளவுனா 8. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. இப்ப ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா c/a. ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா c/a. அப்ப k/1 எவ்வளவு அப்படின்னா k/1 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா k. இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் equal to alpha square plus beta square plus 2 into alpha plus beta. ஓகேவா? இங்க alpha plus beta அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. அப்ப 8² equal to நம்ம கேட்டிருக்க இதுதான் கேட்டிருக்காங்க. alpha square plus beta square இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க plus 2 into alpha into beta ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா k. alpha into beta ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா k. சரியா? கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40. இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40. ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க நமக்கு 40ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40. 8² வேல்யூ எவ்வளவுனா 64 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா பிளஸ் 2k. அப்ப 64ல இருந்து 40 கழிச்சோம் அப்படின்னா 24. அப்ப 24ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2k. அப்ப k ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12. k ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2x² பிளஸ் 19x பிளஸ் 45 ஈக்குவல் டு 0. 2y² பிளஸ் 11y பிளஸ் 12 ஈக்குவல் டு 0 என கொடுக்கப்பட்டிருப்பின் x மற்றும் y ஆகியவற்றின் மூலங்களுக்கு பின்வருவனவற்றுள் எது சரியாகும்? சரியா? வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதை நீங்க காரணிப்படுத்தி எழுதுங்க. எழுதுனீங்கன்னா இங்க x²க்கு முன்னாடி 2ஆம் நம்பர் இருக்கு. இந்த 45ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 45ஐயும் மல்டிப்ளை பண்ணா 90. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 90. அதே 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 19 கிடைக்கும். அதே 2 நம்பரை கூட்டுனா 19 கிடைக்கும். என்ன நம்பர்? 990. சரியா? 990. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப 2ஆல டிவைட் பண்ணி எழுதுங்க. 10/2, 9/2.
10 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5. 9 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவுனா -5 -4.5. அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ஆம் நம்பரை 12ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 12 2 24. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +24. அதே ரெண்டு நம்பரை கூட்டணும் அப்படின்னா 11 கிடைக்கும். எந்த நம்பரா இருக்கும்? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 24. அதே ரெண்டு நம்பரை கூட்டணும் அப்படின்னா 11. என்ன நம்பர்? எம்னா 24. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோமா? அப்ப 2ஆல டிவைட் பண்ணுங்க. 8/2 இங்க 3/2. 8 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4. 3 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.5. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா -4 -1.5. அப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூவோட அதிகமா இருக்கு. இப்ப இந்த -4 இந்த ரெண்டு நம்பரோட கம்பேர் பண்ணா எது பெரிய நம்பர்? -4 தான் பெரிய நம்பர். இந்த -1.5 இந்த ரெண்டு நம்பரோட கம்பேர் பண்ணி பாருங்க, இதுதான் பெரிய நம்பர். அப்ப எக்ஸ் விட ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய். அடுத்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x⁴ -6x² -1 = 0. x² x⁴ 6 -3 into x⁴ plus x⁻⁻4 இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா x² ஆல டிவைட் பண்ணி எழுதுங்க. x⁴ -6x² -1 = 0 சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதை என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் x² ஆல டிவைட் பண்ணி எழுதுங்க. நீங்க x² ஆல டிவைட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா x⁴ -6x² -1 = 0. இதை x² ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா divided by x² -6x² divided by x² -1 by x² = 0. சரியா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆயிரும்? இங்க x⁴2 மாறும். பவரை கேன்சல் பண்ணோம்னா x⁴2 x² x² கேன்சல் -6 1 by x² = 0. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x² -1 by x² = எவ்வளவு அப்படின்னா 6. அப்ப x² -1 by x² ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6. இப்போ அடுத்து அதே டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. சரியா? இந்த டேர்ம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படியே என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. அப்ப இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா a - b² ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இந்த டேர்ம் அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a - b². a - b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப a² the square x⁴ plus 1 power x² the whole power square. அப்ப 1 by x⁴ minus 2 into சரியா minus 2 into x² into 1 by x² equal to எவ்வளவு அப்படின்னா 36. x² கேன்சல் ஆயிரும். இந்த -2 அந்த சைடு போகும்போது +2 மாறிடும். அப்ப x⁴ plus 1 by x⁴ equal to 38. ஓகேவா? ஈக்குவல் டு இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 38. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதே டேர்ம கியூப் எடுத்துருது. சரியா? இதே டேர்ம் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம்ல, இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? கியூப் எடுத்து எழுதுங்க. அப்ப அதே மாதிரி கியூப் எடுத்து எழுதணும் அப்படின்னா x² -1 by x² the whole cube. அப்ப a - b the whole cube இந்த ஃபார்மேட்ல எழுதுங்க. அப்ப a cube அப்படின்னா 3 into மல்டிப்ளை பண்ணா 6 minus b cube அப்ப x⁴ 6 minus 3ab
அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1/x², 3ab இன்ட்டு a மைனஸ் பி, 3ab இன்ட்டு a மைனஸ் பி. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x². ஓகேவா? இப்போ என்ன நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x², இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6. அப்ப இங்க 6 கியூப், 6 கியூப் ஈக்குவல் டு x பவர் 6 மைனஸ் 1/x பவர் 6. இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இதோட வேல்யூ எவ்வளவுனா 6. 3 6 மல்டிப்ளை பண்ணா 18. இந்த மைனஸ் 18 6 கியூபோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 216. அப்ப மைனஸ் 18 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது பிளஸ் 18 மாறும். அப்போ எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1/x பவர் 6, இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 234. இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 234. கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எக்ஸ் பவர் 6. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது 2 கிடையாது 6. அப்ப எக்ஸ் பவர் 6 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 4. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இங்க வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 214 மைனஸ் 3 இன்ட்டு 38. அப்ப 214 3 8 24, பேலன்ஸ் 2, 3 9 2 11. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 100. சரி, 234 234ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 120. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 120. சரி, அடுத்த கொஸ்டின் 3x into x minus y, sorry 3x into x minus 9 minus 9x square plus 2x plus 24 minus x cube. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 3x ஐயும் x ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ஐயும் 9 ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 27, 9 3 27, 27x மைனஸ் 9x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 24 மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க 3x ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் 9x ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ 3ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 27x பிளஸ் 2x மைனஸ் 24 மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகேவா? சரியா? சாரி, பிளஸ் 24. பிளஸ் மைனஸ்ல தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வருது. பிளஸ் 24. அப்ப இங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 24ஆம் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. கான்ஸ்டன்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ எழுதுங்க. இங்க மைனஸ் 27 பிளஸ் 2 கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 25x. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், இங்க மைனஸ் 6x ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் கியூப். இதுதான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா ஃபைனல் ஆன்சர் இதுதான். சரியா? நெக்ஸ்ட் கேட்டிருக்கிறது p is equal to 2 plus root 3, q is equal to 2 minus root 3 எனில் p by q இன் மதிப்பை காண. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது p by q ஓட வேல்யூ என்ன? p ஓட வேல்யூ 2 plus root 3, q ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2 minus root 3. சரி, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர்ல உள்ள நம்பரை மேலே கீழையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் 2 மைனஸ் ரூட் 3, இந்த டேர்மை நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிருமா? 2 மைனஸ் ரூட் 3ஆல மல்டிப்ளை பண்ணி அதே 2 மைனஸ் ரூட் 3ஆல டிவைட் பண்ணி எழுத போறோம். அப்ப மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் சேமா இருக்கு, கேன்சல் பண்ணோம்னா ஒன்னா நம்பர். அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா இதுக்கு எதால மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம்னா ஆப்போசிட் நம்பரால மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். அப்ப இங்க பிளஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா a பிளஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதே இது கீழே உள்ள டேர்ம் எப்படி இருக்குன்னா a மைனஸ் b a பிளஸ் b. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இங்க எழுதணும் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்
plus 2ab divided by இங்க 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 √3 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா 4 4 3 7 7 பிளஸ் 4 √3 வரும். அப்ப 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 4 பிளஸ் 3 எவ்வளவுன்னா 7 7 பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா 4 டிவைடட் பை 4ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 1. அப்ப 7 பிளஸ் 4 √3 வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. x பிளஸ் ஒய் பிளஸ் z ஈக்குவல் டு 0 மற்றும் x இன்டு ஒய் இன்டு z இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 21. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் z கியூப் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் z கியூப் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா -3xyz 3 இன்டு xyz. அப்ப x பிளஸ் ஒய் பிளஸ் z இன்டு x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz பிளஸ் zx. ஓகேவா? இங்க என்ன சொல்லிட்டாங்க? x பிளஸ் ஒய் பிளஸ் z ஓட வேல்யூ 0. அப்ப இந்த டேர்ம் எவ்வளவு அப்படின்னா 0. 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்ப எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் z கியூப் இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3xyz. அப்ப 3 இன்டு x இன்டு ஒய் இன்டு z ஓட வேல்யூ எவ்வளவுனா 21. அப்ப 3 இன்டு 21 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 63. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 63. அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ 123. அப்ப எக்ஸ் மைனஸ் 1/x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா எக்ஸுக்கு பதிலா ஏனும் ஒய்க்கு பதிலா பின்னு எழுதிக்கும். சாரி 1/x ஸ்கொயர் எழுதிக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா ஏனும் 1/xக்கு பதிலா பின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதோட வேல்யூ எவ்வளவுனா 123. அப்ப a மைனஸ் பி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப என்ன ஃபார்முலால எழுதலாமா? சரியா? இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலால எழுதிக்கலாம். ஃபார்முலால எழுதணும் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்ப a மைனஸ் பி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 123. a இன்டு பி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப a இன்டு பி யோட வேல்யூ கொடுக்கலன்னு யோசிக்கலாம். அப்ப a யோட வேல்யூ x, b யோட வேல்யூ 1/x. அப்ப x-க்கு x கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க -2. அப்ப 123ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 121. அப்ப a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுனா 121. அப்ப a மைனஸ் பி யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11. a மைனஸ் பி யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் 18z ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y மைனஸ் 12z ஈக்குவல் டு 0. அப்படின்னா எக்ஸ் இஸ்ட் ஒய் இஸ்ட் இசட் ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ்ட் ஒய் இஸ்ட் இசட் ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபுல்லா 2ஆம் நம்பர் காமனா இருக்கு. எல்லாமே ஈவன் நம்பர். அப்ப 2ஆம் நம்பர் ஃபுல்லா காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 9z ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் 3yz மைனஸ் 6xz ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. சரியா? இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 2ஆம் நம்பரை ஃபுல்லா காமனா இதுல தனியா வெளியே எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா இங்க 4x ஸ்கொயர் இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு, இங்க 9y ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த டேர்மை ஃபுல்லா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த டேர்மை ஃபுல்லா தனியா எடுத்து எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்க 4x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்
மைனஸ் 4xy இது தனியாகவும் சரியா, இது தனியாகவும் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 9z ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் 6yz இது தனியாகவும், அதுக்கப்புறம் 9z ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 6xz இது தனியாகவும் எழுதிக்கோங்க. அப்போ இந்த டேர்ம நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா 2x minus y த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த டேர்ம 3z minus y த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த டேர்ம 3z minus 2x ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். 3z minus 2x ன்னு இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஃபைனலா இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2x minus y த ஹோல் ஸ்கொயர், இத 2x minus y ன்னு எழுதிக்கலாம். 2x minus y equal to 0. அதே மாதிரி 3z minus y equal to 0. இங்க 3z minus 2x equal to 0. சரியா? இப்போ இங்க இதை எப்படி எழுதிக்கலாம்னா y is equal to 2x ன்னு எழுதிக்கோங்க. அப்போ y is equal to 2x, இங்க y is equal to 3z. அதே மாதிரி இங்க 3z is equal to எவ்வளவு அப்படின்னா 2x. 3z is equal to எவ்வளவு அப்படின்னா 2x. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 3z is equal to 2x. அப்ப எல்லாத்தையுமே in terms of x ல எழுதணும் அப்படின்னா, in terms of எல்லாத்தையும் x ல எழுதணும் அப்படின்னா z is equal to 2/3 into x. அப்ப எல்லாத்தையுமே in terms of x ல எழுதுங்க. क्वेश्चनல x is to y is to z ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ x தான், y ஓட வேல்யூ 2x, z ஓட வேல்யூ 2/3 into x. அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 3x 6x plus 2x. அப்ப x ஃபுல்லா காமனா வெளியே எடுத்துருங்க. 3:6:2. அப்ப ரேஷியோ 3:6:2. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு இயந்திரம் 2 வகையான விட்ஜெட்களை உற்பத்தி செய்கிறது. ஒரு நாளைக்கு a வகை விட்ஜெட்களையும், விட்ஜெட்களின் எண்ணிக்கை a, b வகை விட்ஜெட்களின் எண்ணிக்கை b. a plus b is equal to 50. a square plus b square ஓட வேல்யூ 1300. 2 வகையான விட்ஜெட்களின் எண்ணிக்கையின் பெருக்கல் பலனை காண்க. சரியா? ஒன்னும் இல்லைங்க, a plus b ஓட வேல்யூ 50 கொடுத்தாங்க, a square plus b square ஓட வேல்யூ 1300 கொடுத்தாங்க. கேட்டிருக்கிறது a into b ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அப்ப a plus b ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 50. அதுக்கப்புறம் a square plus b square ஓட வேல்யூ எவ்வளவுனா 1300. 2ab அப்போ 2500. 50 ஸ்கொயரோட வேல்யூ 2500 equal to 1300 plus 2ab. அப்ப 2500ல இருந்து 1300 கழிச்சோம் அப்படின்னா 1200 கிடைக்கும். 1200 is equal to 2ab. அப்ப a into b ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 600. a into b ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 600. அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா a square minus b square the whole cube plus b square minus c square the whole cube plus c square minus a square the whole cube divided by a minus b the whole cube, b minus c the whole cube plus c minus a the whole cube. சரியா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதோட சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா, சரியா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா இதோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, நியூமரேட்டர் தனியா எடுத்துக்கோங்க. நியூமரேட்டர்ல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலா எக்ஸ்னும், y-க்கு பதிலா b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர்னும், z-க்கு பதிலா c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. சரியா? அப்ப மேல உள்ள ஃபார்மேட் எப்படி இருக்கு? மேல உள்ள ஃபார்மேட் x கியூப் பிளஸ் y கியூப் பிளஸ் z கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. மேல உள்ள டேர்ம் எப்படி இருக்கு அப்படின்னா x கியூப் மைனஸ் y கியூப்
எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப அந்த ஃபார்மேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx. சரியா, இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ நீங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இந்த மூணு டேர்மையும் கூட்டிங்கன்னா இந்த பிளஸ் பிக்கு மைனஸ் பி கேன்சல் ஆயிரும், பிளஸ் சிக்கு மைனஸ் சி கேன்சல் ஆயிரும், பிளஸ் ஏக்கு மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட வேல்யூ 0. அப்ப ஃபைனலா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3xyz. 3 இன்டு எக்ஸ் இன்டு ஒய் இன்டு இசட். அதே மாதிரி கீழே உள்ள டேர்ம் டினாமினேட்டரை பார்த்தோம் அப்படின்னா சரியா, இது மேல உள்ள டேர்ம் டினாமினேட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா a மைனஸ் பி அதை என்னன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னா p ன்னு எடுத்துக்கோங்க. a மைனஸ் b p னும் b மைனஸ் c q னும் c மைனஸ் a r ன்னு எடுத்துக்கோங்க. c மைனஸ் a r ன்னு எடுத்துக்கோங்க. சேம் ஃபார்மேட் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப் அதே ஃபார்மேட் தான். அதே ஃபார்மேட் படி எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஏக்கு பிளஸ் ஏ கேன்சல் ஆயிரும், மைனஸ் பிக்கு பிளஸ் பி கேன்சல் ஆயிரும், சிக்கு சி கேன்சல் ஆயிரும். அப்ப பி கியூப் பிளஸ் கியூப் கியூ கியூப் பிளஸ் ஆர் கியூப் இதோட வேல்யூ 3pqr. சரியா, அப்ப என்ன பண்ணுங்க இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுதணும். டிவைட் பண்ணி எழுதணும்னா 3xyz டிவைடட் பை 3pqr. 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். எக்ஸுக்கு பதிலாக எது எழுதணும் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், ஆர் இசட்டுக்கு பதிலாக சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ. சி மைனஸ் ஏ. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்மேட் அப்படின்னா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இன்ட்டு b பிளஸ் c இன்ட்டு b மைனஸ் c, c பிளஸ் a இன்ட்டு c மைனஸ் a டிவைடட் பை a மைனஸ் b இன்ட்டு b மைனஸ் c இன்ட்டு c மைனஸ் a. a மைனஸ் b க்கு a மைனஸ் b கேன்சல், b மைனஸ் c க்கு b மைனஸ் c கேன்சல், c மைனஸ் c க்கு c மைனஸ் a கேன்சல். அப்ப a பிளஸ் b இன்ட்டு b பிளஸ் c இன்ட்டு c பிளஸ் a. ஓகேவா, அவ்வளவு. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டெஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.